லேட் புல் டவுன் ஃப்ரண்ட்ல பண்றதுக்கும் பிகைண்ட் த நெக் வச்சு பண்றதுக்கும் டிஃபரன்ஸ் இல்லைன்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு தான் இந்த வீடியோ. பிகைண்ட் த நெக் பண்ணும்போது லாட்டிஸ்மஸ் டார்சியோட ஆக்டிவேஷன் அதிகமா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா ஃப்ரண்ட்ல வச்சு போடும் போதும் அதே மாதிரி ஆக்டிவேஷன் தான் இருக்க போகுது. ரொம்ப ஒன்றும் டிஃபரன்ஸ் இருக்க போறது இல்ல. அட் த சேம் டைம் நம்ம பாஸ்டர் தான் முக்கியம். என்னதான் ஒர்க் அவுட் பண்ணாலும் அந்த ஒர்க் அவுட்டுக்கு பெட்டர் பாஸ்டர் இருந்தாதான் நமக்கு இன்ஜுரி இல்லாம ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஸோ இன்ஜுரி இல்லாம ஒர்க் அவுட் பண்றதுக்கு எது ப்ரிஃபரபிள் பார்த்தோம்னா ஃப்ரண்ட் லேட் புல் டவுன் தான் பெஸ்ட்னு சொல்லுவோம். ஏன்னா நம்மளோட ஸ்பைன் ஸ்ட்ரைட்டா உட்காந்துருப்போம். புல் டவுன் பண்ணும்போது நம்ம நெக் பெண்ட் ஆகாது, ஸ்டிஃபா இருக்கும். வேற பிகைண்ட் தி நெக் பார்த்தோம்னா புல் பண்ணும்போது நம்மளோட ஷோல்டரோட எக்ஸ்டர்னல் ரொட்டேஷன் அதிகமா இருக்கிறதுனால ரொட்டேட்டர் கஃப் மசில்ஸ் அதிகமா ஸ்ட்ரெயின் ஆகுது. ஸோ இந்த ரீசன்னால ஷோல்டர் பெயின் வரதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. அட் த சேம் டைம் ஒரு வாட்டியும் நம்ம பாரை புல் பண்ணும்போது நெக்கை ஃபார்வர்ட்ல பெண்ட் பண்ணி போடுறதுனால ஒரு சில டைம் சர்விக்கல் இன்ஜுரிஸ் வரதுக்கும் ரொம்ப சான்சஸ் இருக்கு. இன்கேஸ் நம்ம வெயிட் அதிகமா போட்டு அக்ரெசிவா ஒர்க் அவுட் பண்ணும்போது ஃப்ரண்ட் லேட் புல் டவுன் பண்ணா கொஞ்சம் சேஃபரா இருக்கும் கம்பேர் டு பிகைண்ட் தி நெக் லேட் புல் டவுன். என்னோட அட்வைஸ் என்னன்னா சேஃபான மெத்தடை ஃபாலோ பண்ணா இன்ஜுரி இல்லாம மசில் பில்ட் பண்ணலாம். அண்ட் இந்த இன்ஃபர்மேஷனை பத்தி உங்க ஃப்ரெண்டும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி ஃபிட்னஸ் ரிலேட்டட் கான்டென்ட்ஸ் உங்களோட லைஃப் ஸ்டைலுக்கு யூஸ் ஆகும்னு நினைச்சீங்கன்னா என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.